Welcome to Magellan Magel Academy. This video gives you part 2 of the lesson The Attic by Satyajit Rai, 10th English Unit 4 for Samachir Kalvi. Prepared and present by Dr. Amal Arogyam. If you haven't watched, ஸோ இது செகண்ட் பார்ட் ஆஃப் த லெசன் தான் தி ஆட்டிக்ங்கிறது. ஃபஸ்ட் பார்ட் வேணும்னா நீங்கள் முன்னாடி அதை போய் வாட்ச் பண்ணிவிட்டு செகண்ட் பார்ட்டுக்கு வர்றது பெட்டர். இதே மாதிரி தான் ஃபஸ்ட் பார்ட் இருக்கும். நீங்கள் உங்களுடைய பிளேலிஸ்ட்டு 10th பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் பார்ட் இருக்கும். லெட்ஸ் கண்டினியூ த லெசன் தி ஆட்டிக். அங்கே நாகநகல் கடையில் அந்த ஒரு ஆள் வந்துட்டு பார்ட்லி பிளைண்டு பார்ட்லி டெஃப் அவரை பார்த்துட்டு அவர் கிளம்பி போன பிறகு அவர் யார் அப்படின்னு வந்துட்டு ஆதித்யா கேட்குறான் அப்படிங்கிறதோட நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் முடிச்சிருந்தோம். நாகநகல் ரிப்ளைடு, சசாங்கா சன்யல், வாட் கேன் பி டன்? ஹீ லீட்ஸ் அ கர்ஸ்ட் லைஃப், gone crazy, I think, but has not forgotten any incident of the past. நாகநகல் பதில் சொன்னார். அவன் பேர் சசாங்கா சன்யல். என்ன பண்ண முடியும்? அவன் ஒரு ஹீ லீட்ஸ் அ கர்ஸ்ட் லைஃப், ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கிறுக்காயிட்டான், gone crazy. ஐ திங்க் பட் ஹேஸ் நாட் ஃபர்காட்டன் எனி இன்சிடென்ட் இன் த பாஸ்ட். ஆனால் நான் நினைக்கிறேன் அவன் கடந்த காலத்தில் நடந்த எந்த நிகழ்ச்சியும் அவன் மறக்கவே இல்லை. sold his lands to get his only daughter married. அவனுடைய நிலத்தை பூரா வித்துட்டான் அவனுடைய ஒரே பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு. he lost his wife and only son last year. அவனோட ஒய்ஃபையும் அவனுடைய ஒரே மகனையும் லாஸ்ட் இயர் இழந்துட்டான். since then he is somewhat changed, not really normal. அதுலேருந்து கொஞ்சம் மாறிட்டான், ஆனால் நார்மல் இல்லை. Where does he stay? எங்கே தங்கியிருக்கிறான் அப்படின்னு ஆதித்யா கேட்குறான். He stays with a friend of his father's, ஜாகேஷ் கபிராஜ். அவன் வந்துட்டு அவருடைய அப்பாவோட ஒரு ஃப்ரெண்டு ஜாகேஷ் கபிராஜ் இருக்காரு, அவர்கிட்ட தங்கியிருக்கான். சசங்கா கம்ஸ் ஹியர், ஹேஸ் டீ அண்ட் பிஸ்கட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் டு பே. சசங்கா வருவான், டீ குடிப்பான், பிஸ்கட் குடிப்பான், ஆனால் எப்போவுமே மறக்காமல் பே பண்ணிடுவான். ஹேவிங் அன் அக்யூட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட், எப்போவுமே ஒரு தன்மானம் உள்ளவனாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கான். பட் ஹவ் லாங் திங்ஸ் வில் ரிமைன் லைக் திஸ், ஐ டோன்ட் நோ. எவ்வளோ காலத்துக்கு இது போகும் அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நாகநகல் சொல்கிறாரு. Having paid our bill and ascertained the location of Jagas Kapiraj's house, we got into the car. நாங்கள் பில்லை பே பண்ணிவிட்டு அந்த ஜகஸ் கபிராஜோட வீடு எங்கே இருக்குதுன்னு நிச்சயப்படுத்திக்கிட்டு நாங்கள் காருக்குள்ளே ஏறினோம். ஆதித்யா வாஸ் அட் த வீல். அப்படின்னா அவன் தான் கார் ஓட்டினான்னு அர்த்தம். ஆதித்யா தான் காரை ஓட்டினான். He expressed the wish to visit his house. அவன் இப்போ வந்துக்கிட்டு என் வீட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். ஸோ யூ டூ வாண்ட் டு சி யுவர் ஹவுஸ் ஆஃப்டர் ஆல், ஐ செட். ஸோ நீ உன் வீட்டை பார்க்க நீ ஆசைப்படுற அப்படின்னு நான் சொன்னேன். இட் ஹஸ் பிகம் எசென்சியல் டு டூ ஸோ. இது நான் பார்க்க வேண்டியது கட்டாயமாயிருச்சு அப்படின்னு ஆதித்யா பதில் சொன்னான். ஹிஸ் நர்வ் சீம்டு ஓவர் ராட் ஃபார் சம் ரீசன். அவனுடைய தைரியம்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி களைச்சு போய் சலிச்சு போன மாதிரி இருந்தது. என்ன காரணத்துக்காகவோ. We soon reached the house which was surrounded by high walls. நாங்கள் சீக்கிரமே அந்த வீட்டை அடைஞ்சோம். அது பெரிய உயரமான வாள்களுக்கு, உயரமான சுவர்களுக்கு நடுவில் இருந்தது. Even from the ruins, one could easily imagine how grand it must have been once upon a time. அந்த இடிபாடுகளில் கூட யாராக இருந்தாலும் அதை இமேஜின் பண்ண முடியும், அது நல்லா இருந்த காலத்தில் எவ்வளவு கிராண்டாக இருந்திருக்கும் அப்படின்னு. We entered the building, climbed up the stairs and reached the attic on the second floor of the house. நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம், படிக்கட்டில் ஏறினோம், 2வது மாடியில் இருக்கிற அந்த ஆட்டிக் ரூம், மாடம் ரூம் இருக்குயா, அதுக்குள்ளே நுழைஞ்சோம். திஸ் வாஸ் மை ஃபேவரட் ரூம், செட் ஆதித்யா. இதுதான் என்னோடக்கு ரொம்ப ஃபேவரட்டான இடம் அப்படின்னு சொல்லி ஆதித்யா சொன்னான். தி ஆட்டிக் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேவரட் வித் சில்ட்ரன். நமக்கு தெரியும் ஆட்டிக்ங்கிறது எப்போவுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸாக தான் எப்பவும் இருக்கும். It is in the attic that child seems to be in a world of its own. இந்த மாதிரி ஆட்டிக்கில் தான் குழந்தைங்க பெரியவங்கள்லாம் இல்லாமல் அவங்களுடைய சொந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. A portion of the wall of the attic has crumbled down and through the window that had been created we could see the sky, the fields, a part of the rice mill, the spire of the old temple. அந்த ஆட்டிக்கோட ஒரு பகுதி அந்த சுவர் உடைஞ்சிருந்தது. And through the window that has been created, அந்த உடைசலை சொல்கிறாங்க, அந்த ஓட்டையை, அது ஒரு விண்டோ அப்படின்னு சொல்கிறாரு அவர். அந்த மாதிரி அது அந்த கிரம்பிள் பண்ணதுனால ஏற்பட்ட அந்த விண்டோ வழியாக எங்களால் வானத்தை, வயல்களை, இப்போ ஒரு பகுதியான ரைஸ் மில்லோட ஒரு பகுதியை, அப்புறம் அந்த பழைய கோயிலோட கோபுரத்தை எல்லாம் எங்களால் பார்க்க முடிஞ்சது அந்த ஓட்டை வழியாக. அந்த ஓட்டையை விண்டோன்னு சொல்கிறார் இவர். In the whole house, the attic had probably been the worst hit by wind and weather. இந்த முழு வீட்லையும் இந்த விண்டுனாலையும் இந்த தட்பவெப்ப சூழ்நிலையினாலும் முழுசுமாக பாதிக்கப்படாத இடம் ஆட்டிக் அப்படின்னு சொல்லலாம்.
தி ஃப்ளோர் வாஸ் ஸ்டூன் வித் ட்விக்ஸ் அண்ட் ஸ்ட்ரா அண்ட் பீஜியன் ட்ராப்பிங்ஸ். அந்த தரையே முழுசுமாக வந்துக்கிட்டு சின்ன சின்ன குச்சிகளும் வைக்கோலும் நம்ம புறாக்களோட எச்சங்களுமா அங்கே பரவி கிடந்தது. Among other things, there was a broken cricket bat, the remains of an armchair and a wooden packing case. அது தவிர மீதி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிரிக்கெட் பேட் உடஞ்சது கிடந்தது, ஒரு ஆர்ம்சேரோட மிச்சம் கிடந்தது, அண்ட் வுடன் பேக்கிங் கேஸ், ஒரு மரப்பெட்டி இருந்தது. Aditya got on top of the packing case and pushed his hand inside the ventilator, thus upsetting a sparrow's nest, a part of which fell to the ground. ஆதித்யா அந்த மரப்பெட்டி மேலே ஏறி அங்கே அந்த வெண்டிலேட்டர் வழியாக கையை உள்ளார விட்டதுனால வந்துட்டு அங்கே இருந்த ஸ்பேராவோட நெஸ்ட் வந்துக்கிட்டு பாதி கீழே விழுந்தது. However, he heaved a sigh of relief when he had got what he had been looking for. இருந்தாலும் அவன் வந்துக்கிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான், அவன் என்ன எதிர்பார்த்தானோ அது கிடைச்சதுனால. When I asked him what it was, he said, "You will get to know very soon." நான் அவனை என்ன அப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு அவன் சொன்னான், நீ சீக்கிரமே தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்னான். We next went to a jeweler's to find out weight of the article. நாங்கள் உடனே போய் அந்த ஜுவல்லர்ஸ் அதுக்கு நகை கடையில் போய் அந்த ஆர்டிக்கிள் அவன் எடுத்தானே, அந்த ஆர்டிக்கிளோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தான். The jeweler remarked that it was an antique. அந்த நகைக்கடைக்காரர் சொன்னார், இது ரொம்ப பழமையான நகை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். Our next stop was house at ஜாகேஷ் கபிராஜ். நாங்கள் அடுத்த ஸ்டாப் வந்துக்கிட்டு இந்த ஜாகேஷ் கபிராஜ் எங்கே வந்துக்கிட்டு அந்த சானியல் தங்கியிருக்கிறாரோ அந்த வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே நின்னோம். Though I was a little curious, I didn't ask Aditya anything. எனக்கு ஏன்டா அப்படி போகிறான்னு ரொம்ப ஆவலாக கேட்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தால் கூட நான் எதையும் ஆதித்யாட்ட கேட்கல. We entered the house and went to the room where Sasanga Sanyal stayed. நாங்கள் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சசாங்கா சாயல் எங்கே தங்கியிருந்தானோ அதுக்குள்ளே போனோம். சசாங்கா அங்கிள் வாஸ் பிஸி ரிசைட்டிங் வேர்சஸ் ஃப்ரம் டாகூர். சசாங்கா அவருக்காரே அவர் வந்துக்கிட்டு ஒரு டாகூரோட போயத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். When he had finished, Aditya asked, "May we come in?" அவர் அந்த ரிசைட்டிங்கை முடிஞ்ச பிறகு ஆதித்யா கேட்டான், நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு. He turned and faced us. அவர் திரும்பி எங்களை பார்த்தாரு. "No one visits me," he said in an unperturbed manner. யாரும் என்னை பார்க்கறதே இல்லை அப்படின்னு ஒரு தொல்லை இல்லாத ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி அவர் கேட்டார். "Would you mind if we come in?" நாங்கள் உள்ளே வந்தால் நம்ம பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். "Come in, வாங்க." உள்ளார போயிட்டாங்க. எக்ஸப்ட் ஃபார் அ சாப்பாய். சாப்பாய்னா அந்த கைத்து கட்டல்னு சொல்ல முடியாது, அதான் அது பக்கத்தில் இருக்கு பாருங்க அது. எக்ஸப்ட் ஃபார் அ சாப்பாய் வே தேர் வாஸ் நத்திங் எல்ஸ் டு சிட் ஆன், ஸோ வி ரிமைன்டு ஸ்டாண்டிங். அந்த கட்டில் தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிறதுனால நாங்கள் நின்றுட்டே இருந்தோம். "டு யூ ரிமெம்பர் ஆதித்யா நாராயண் சௌத்ரி?" ஆதித்யா ஆஸ்க்ட். ஆதித்யா கேட்டான், உங்களுக்கு ஆதித்யா நாராயண் சௌத்ரி ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். "அஃப்கோர்ஸ்," said the gentleman. தெரியும் அப்படின்னு சொன்னார். "The spoiled child of affluent parents." இந்த ஒரு பணக்கார பெற்றோர்களால் வீணாக்கப்பட்ட ஒரு குழந்தை தானே அவன். was a fairly good student but could never beat me. ஒரு நல்ல படிப்பாளியாக இருந்தான், ஆனால் என்னை அவன் எப்பவுமே பீட் பண்ண முடிஞ்சதில்லை. He was extremely jealous of me. அவன் ரொம்ப என் மேலே வந்து பொறாம கொண்டு இருந்தான். And he used to tell lies. அவன் பொய் சொல்லுவான் அப்படின்னு சொன்னார். "I know," said Aditya. எனக்கு தெரியும் அப்படின்னு ஆதித்யா சொன்னான். He then took out a packet from his pocket and handing it over to him said, "This is for you from Aditya." அவன் பாக்கெட்லேருந்து ஒரு பேக்கெட் எடுத்து அதை அவர்கிட்ட கொடுத்து, இது உங்களுக்காக ஆதித்யாட்ட இருந்து அப்படின்னு சொன்னான். "What's it?" he asked. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார். "மணி," பணம் அப்படின்னு சொன்னான். "மணி? How much money?" பணமா, எவ்வளவு பணம் அப்படின்னு அவர் கேட்டார். 150 rupees, 150 ரூபாய். He has said that he will be happy if you accept it. அவன் என்கிட்ட சொன்னா வந்துட்டு நீங்கள் அதை வாங்கிட்டுனா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு. Shall I laugh or cry? நான் அலட்டுமா இல்லை சிரிக்கட்டுமா? ஆதித்யா has given me money. ஆதித்யா எனக்கு பணம் கொடுத்தானா? Why this sudden generosity? எதுக்கு இந்த திடீர்னு ஒரு பேர் ரொம்ப ரொம்ப வந்துட்டு பெருந்தன்மை அப்படின்னு கேட்டார். Man does change with time. மனுஷன் எப்பவும் காலத்தோடு சேர்ந்து மாறுவான். Perhaps Aditya is not the same Aditya as before. ஒருவேளை ஆதித்யா வந்துட்டு அப்போ இருந்த ஆதித்யா மாதிரி இல்லாமல் மாறி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். A change? மாற்றமா? I got the prize. நான் தான் ப்ரைஸ் வின் பண்ணேன். He could not bear it. அவனால் பொறுத்துக்க முடியல. He took it from me to show his father and never returned to me. அவன் என்கிட்ட வாங்கிட்டு போய் எங்கள் அப்பாட்ட காமிச்சிட்டு வரேன்னு கொண்டு போனான், ஆனால் திரும்பி என்கிட்ட கொடுக்கவே இல்லை. Said that there was a hole in his pocket and it had fallen through it. அவன் சொன்னா வந்துட்டு அவன் பாக்கெட்டில் ஒரு ஓட்டை இருந்து அதில் கீழே விழுந்துருச்சுன்னு. இப்போ ஆதித்யா சொன்னான், "This is the price of the medal. It's yours." இதுதான் அந்த மெடலோட விலை,
இது உங்களுது தான் அப்படின்னு சொன்னான். சசாங்கா சன்யால் வாஸ் அமேஸ்ட். சசாங்கா சன்யால் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். He stared at Aditya and said, அவரை ஆதித்யா உத்து பார்த்து சொன்னார், the price of the medal, அந்த மெடலுக்கு விலையா? That could not be more than 5 rupees. அது 5 ரூபாய்க்கு மேலே இருக்காதே. இட் வாஸ் அ சில்வர் மெடல். அது ஒரு சில்வர் மெடல் தான் அப்படின்னு சொன்னார். சில்வர் இஸ் நவ் 30 times காஸ்ட்லியர் than பிஃபோர். சில்வர் நீங்கள் அப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா 30 டைம் அதிகமான காஸ்ட் இப்போ அப்படின்னு சொன்னார். ரியலி ஐ ஹேட் நோ நியூஸ் ஆஃப் தேட். நிஜமாவா? எனக்கு அது தெரியாது ஆனா அப்படின்னு சன்யால் சொன்னார். Sasanga uncle looked at the 10 rupees notes in his hand and then looked at Aditya. அவர் கையில் இருந்த 10 ரூபா நோட்டையும் கையில் இருந்து பார்த்துட்டு அப்படி ஆதித்யாவை பார்த்தாரு. There was a completely new expression in his face. இப்போ ஒரு புதிய வித்தியாசமான பார்வை இருந்தது. He said, அவர் சொன்னார், ஆதித்யா, this smacks too much of charity, doesn't it? ஆதித்யா, இது ரொம்ப பெரிய பரோபகாரம் அப்படித்தானே அப்படின்னு கேட்டார். ஆதித்யான்னு தெரிஞ்சுக்கிட்டார். We remained silent. நாங்கள் அமைதியாக இருந்தோம். Peering intently at Aditya, Sasanga Sanyal smiled and said, ரொம்ப அழுத்தமாக ஆதித்யாவை உத்து பார்த்துக்கிட்டு சசாங்கா ஒரு புன்னகையோட சொன்னார், I had recognized you at Nagan Uncle's tea shop by that mole on your right cheek. நான் உன்னை யாருன்னு நாகன் அங்கிள் டீ கடையிலே கண்டுபிடிச்சிட்டேன். எதை வச்சுனா உன்னுடைய வலது கன்னத்தில் இருக்கிற அந்த மச்சத்தை வச்சு. ஐ குட் see you had not recognized me. எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ என்னை வந்துட்டு அடையாளம் கண்டுக்கல. So I recited the same poem that I had recited on the prize giving day on purpose so that you may remember. நான் அதனால தான் அன்னைக்கு நான் ப்ரைஸ் வாங்குறதுக்கு எந்த போயமை பாடணும் அதே போயமை சொன்னேன், அப்படின்னாச்சும் என்னை நினச்சிக்குவேன்னு சொல்லி. தென் அப்புறம் when you came to visit me, நீ என்னை பார்க்க வந்தப்ப I couldn't help venting my anger on you. என்னால் வந்துக்கிட்டு உன் மேலே என்னுடைய கோபத்தை காமிக்காமல் இருக்க முடியலை அப்படின்னு சொன்னார். You have done the right thing. ஆதித்யா சொல்றாரு, You have done the right thing. Your grievances are absolutely justified. நீங்க சரியா தான் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய கோபம் வருத்தமும் வந்துக்கிட்டு நியாயமானது. பட் ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ அக்செப்ட் த மணி, செட் ஆதித்யா. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீங்கள் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டீங்கன்னா அப்படின்னு ஆதித்யா சொன்னார். சசாங்கா சன்யல் shook his head and said, சசாங்கா சன் தலையை ஆட்டிட்டு சொன்னார், No, இல்லை, மணி வில் soon be spent. பணம் சீக்கிரமே செலவழிஞ்சிடும். I would have preferred to have the medal if it were possible. நான் வந்துட்டு எனக்கு நீங்கள் மெடலை நீங்கள் இப்போ கொடுக்க முடியும்னா அதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன். I would have forgotten that unpleasant incident of my childhood if I could get the medal back. என்னால் வந்து அந்த மெடல் திரும்பி எனக்கு கைக்கு வரும்னாக்கா நான் நடந்த அந்த கசப்பான நிகழ்ச்சியை நான் மறந்தே போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். So the medal that had been hidden in the attic for 29 long years was eventually restored to its owner. அதுபடியாக அவன் அந்த மெடலை கொண்டு வந்திருந்தான். 28 வருஷத்துக்கு பிறகு அது யாருக்கு சொந்தமோ அவர் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அதில் எழுதியிருந்தது, ஸ்ரீமான் சசாங்கா சன்யல் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948. ஸ்ரீமான் சன்யால்னு அவர் பேர் எழுதி அதுக்காக ரெசிடேஷனுக்காக கொடுக்கப்பட்ட சிறப்பு பரிசு அப்படின்னு போட்டு 1948 அப்படின்னு வருஷத்தை போட்டு வாஸ் ஸ்டில் கிளியர்லி என்கிரவ்ட். அதில் வந்து பொறிச்சிருந்தது. டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் தி பெங்காலி ஸ்டோரி செலகோத்தா. ஸோ பெங்காலியில் இருந்த ஒரு ஸ்டோரி அதுலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் கொடுக்கப்பட்டது. அதுதான் நம்ம ஜத்யஜித் ராய் எழுதுனது. இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னாக்கும் மனுஷர் மாறுறது சரி, நல்லா மாறணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வந்துக்கிட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் மன்னிக்க தயாராக இருக்கிறவன் பெரிய மனுஷனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் Magellan Academy. தேங்க்யூ.